அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஒரு மினி விலாக் போடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் இஃப்தார் போட்டதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் ஒரு இஃப்தார் மினி விலாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஃப்தார் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர்ஸ் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இந்த இஃப்தாரில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, அவங்க நிறையா டிஷ்ஷஸ் பண்ணியிருப்பாங்க, நான் ஒன்று தான் பண்ணியிருப்பேன். அது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்பிக்யூஸ்லாம் போனோம்னா அந்த கேஜன் பொட்டேட்டோஸ் நம்ம சாப்பிட்றோம்ல, கிறிஸ்பி பொட்டேட்டோ மாதிரி இருக்குல்ல, அதுதான் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து பாயில் பண்ணிவிட்டு, பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுல் பேஸஸில் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருப்பேன். மீன்வேல் என் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குல்ல, அதில் சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க நல்லா சீஸியாக. அது கூடவே மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டேட்ஸ் சாக்லேட் பண்ணியிருந்தாங்க, உள்ளே நட் ஸ்டஃப் பண்ணிவிட்டு. அப்புறம் என்ன சீஸ் சிக்கன் பாக்கெட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி அவங்க நிறையா பண்ணியிருந்தாங்க. நான் மட்டும் ஒன்று பண்ணி கொண்டு போயிருந்தேன். யூஸ்வலாக கேஜன் பொட்டேட்டோஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்ல, பேட்டரில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு, உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டு அதை நல்லா முக்கிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்னால நான் ஏர் ஃப்ரை பண்ணிட்டேன். ஏர் ஃப்ரையில் நான் மாவெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏர் ஃப்ரை இருக்கும், நீங்கள் அதே மாவு மெத்தடே ட்ரை பண்ணலாம். பட் இன்ஸ்டர் நான் அப்படியே வச்சுட்டு ஆயில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு மேலே அப்படியே உப்பு தூவி விட்டேன். ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியாக இருந்தது. இதுக்கு மேலே தான் மெயினே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் நெய் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கார்லிக் நெய்யை கூட நீங்கள் கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா உப்பு கொஞ்சமாக பெப்பர் நீங்கள் போட்டு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அந்த பேக் பண்ண பொட்டேட்டோ மேலே வச்சுட்டு, கார்னிஷ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஆனியனில் குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் மெயின் திங் என்னென்னா, கார்லிக் நெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லாவே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, பெட்டில் படுக்க முடியல, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது, மேட்ரஸ் மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் இந்த மேட்ரஸ் ஆர்டர் பண்ணேன், ஆன்டி கிராவிட்டி ஃப்ரம் ஃப்ளோ மேட்ரஸஸ். இது ஃபஸ்ட் பார்க்குறப்ப நானே ஷாக் ஆனேன். என்ன ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு ரோல் மாதிரி வந்திருக்கு, இது பெட்டு தானா அப்படின்னு. அந்த கேப்சூல் விட்டு வெளியே எடுத்தோடனே ஒரு லேயர் ஒன்று இருந்தது. அது கட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிங் சைஸ் பெட்டாகவே மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லேட்டெக்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆகும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு சொன்னாங்க. ஆனால் நமக்கு உடனே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இது கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு வந்திருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன்டி கிராவிட்டி ஃப்ளோ மேட்டர்ஸில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்களோட இதில் மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இருக்கிறதுனால பக்கத்தில் யாரும் உருண்டு பிறண்டு குதிச்சு விளையாடினாலுமே உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் தூங்கலாம். ரொம்பவே சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆலோவேரா பில்லோன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேட்ரஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு எல்லாமே பண்ணினாங்க, ஆனால் டெசர்ட் எதுவுமே செய்ய மறந்துட்டோம். சரி ரொம்ப நாளாச்சு வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கேஎன்கேல ஃப்ரூட் பே இருக்குல்ல, அங்கே போயிருந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு டெசர்ட் நீங்கள் ட்ரை பண்ணது பேர் சாக்கோ ட்ரஃபிள் சண்டே நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே ஹேசல்நட் ஹாட் சாக்லேட்டும் ட்ரை பண்ணோம். அது ஹாட் சாக்லேட்னா எங்களுக்கே தெரியல, தண்ணி மாதிரி இருந்தது, அது வாங்கிடாதீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சாக்கோ க்ரன்ச் ஃபலூடான்னு வாங்கியிருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. லைக் கெலாக்ஸ்லாம் போட்டு நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பை.